Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட கெரியரை செட் பண்றதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் வந்து நீங்க பாத்துருக்கலாம். நேத்துல இருந்து நீங்க பாத்துட்டே இருந்திருக்கலாம். நாம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே இருக்கிறோம், சரியா? அதாவது இந்த டீம்டு யூனிவர்சிட்டி பத்தின அட்மிஷன்ஸ் பத்தி நம்ம என்ன சொல்றோம், ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா இருந்தாலும் இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கடந்த நாங்க ஒரு 4-5 வருஷமா இந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால, அதாவது கடந்த 4-5 வருஷமா இருக்கிறத விட இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்படிஷன் வந்து ஹெவியா இருக்கு. இருந்தாலும் வந்து அதாவது காம்படிஷன் ஹெவியா இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா இருந்தாலும் நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ண வரவே இல்லை. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 31st வரைக்கும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. நான் இது ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே இருந்தேன், சரியா? டீம்டு யூனிவர்சிட்டியில சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லி பயப்படாதீங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2க்கு வேகன்சி வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்றது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டேட், சரியா? ரிப்போர்ட்டிங் டேட் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படிதான் நீங்க பாத்துருப்பீங்க. 31ஆம் தேதி வரைக்கும் ஈவினிங் 5 PM வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா அதாவது ரிப்போர்ட்டிங் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது மூலியமா அதாவது சில பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க, சரியா? என்ன அந்த யூனிவர்சிட்டியில 27 lakhs சொல்றாங்க, இந்த யூனிவர்சிட்டியில 26 lakhs சொல்றாங்க, இந்த யூனிவர்சிட்டியில 24 lakhs சொல்றாங்க, நம்மளால பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றது பயமுறுத்திட்டு இருப்பாங்க, சரியா? ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல சீட்டே இருக்காது, இந்த காலேஜ்ல சீட்டே இருக்காது, அதனால இதுலயே போய் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ்ல போய் சேர்த்து விட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்கும். அப்படி நம்ம இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து பண்ணதான் காலேஜ் சைட்ல இருந்து என்ன பண்ண போறான்னு ஃபீஸ் வந்து குறைக்கவே மாட்டாங்க, அப்படியே வச்சுக்குவாங்க ஃபீஸை. அப்ப ஃபீஸ் வந்து இவ்வளவு அதிகமா சொல்றீங்க, அதனால நான் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேரண்ட்ஸ் வந்து அந்த காலேஜ்ல போய் அந்த இன்டிமேஷனை பாஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபீஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து போய் அந்த இன்டிமேஷனை வந்து அங்க பாஸ் பண்றதே இல்லை. பாஸ் பண்ணாம என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரி பரவாயில்ல எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு என்ன பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து போறாங்க. அது வந்து முற்றிலுமான தவறு. அதை பண்ணாதீங்க தயவு செய்து. ஏன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம உள்ள போக அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டியூஷன்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஓகேப்பா நமக்கு தான் வந்துட்டாங்களே இவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கே வந்துடுறாங்க, அப்புறம் எதுக்கு நம்ம ஃபீஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீஸ் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கே போகவே மாட்டாங்க அப்புறம் எந்த டீம்டு யூனிவர்சிட்டியுமே, சரியா? அதனால டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கு காரணம், முக்கியமான காரணமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் வரல, சரியா? இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்படிஷன் ஹெவியா தான் இருக்கு டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும். நமக்கு ரவுண்ட் 2ல எவ்வளவு சீட்ஸ் இருக்கோ அதை அப்படியே கேட்ச் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்க. 3லயோ இல்ல வந்து மாப் அப் ரவுண்ட்லயோ வந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். அதனால அதை நீங்க பாத்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்ப வேணாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.